ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12ஆம் வகுப்பு தாவரவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் பாட்னி தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆஃப் இயர்லி டிசம்பர் 2024 டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புக் பேக்கை நல்லா தரவாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் கூடிய 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 6 × 12 கம்பல்சரி வந்து சைபிரிட் வந்து கேட்டிருக்காங்க. 24 சோதனை கலப்பு என்றால் என்ன, கொல்லி மரபணுக்கள் என்றால் என்ன, ஆழ்மிகு மண்டலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும் ஏன், கூட்டு பரிமாணம் என்றால் என்ன, மரபணு வரைபடத்தின் ஏதேனும் 2 பயன்களை குறிப்பிட, கலப்பின வீரியம் சிறுகுறிப்பு வரைக, சுரப்பு டப்பீட்டம் ஊடுருவு டப்பீட்டம் வேறுபடுத்துக, பசுமையில விளைவுகள் என்றால் என்ன. ஸோ 3 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 33 கம்பல்சரி. 6 × 3 18. 33 வந்து தடைக்கட்டு களம் என்பது என்ன, சூழ்நிலையில் சமானங்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டுருக்க, ரெடியோடோம் சிறுகுறிப்பு வரைக, இணக்கமாதல் என்றால் என்ன, நறுமணப் பொருட்களின் அரசு என்று அழைக்கப்படுவது எது, அதன் விளக்கம் பயன்கள், பன்ம பாதுகாப்பில் கோயில் காடுகள் எவ்வாறு உதவுகின்றது, அணுகு ஒட்டுதல் குறிப்பு வரைக. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா முதல்நிலை வழிமுறை வளர்ச்சி இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சியின் ஏதேனும் 3 வேறுபாடுகளை எடுத்துக்க. அதே மாதிரி 5 × 5 25 அராபிட்டாஸ் தாலியானா தாவரத்தின் முக்கியத்துவம் என்ன, உன் வீட்டு தோட்டத்திற்கு இயற்கை பூச்சிக்கொல்லிகள் வீட்டில் உள்ள காய்கறிகளை பயன்படுத்தி எவ்வாறு தயாரிப்பாய், மூடு விதை தாவரங்கள் வளர்ச்சி முறையினை பொறுத்து கருவுண் திசுவின் வகைகள் யாவை, கலப்புறுத்துவ முறையின் பல்வேறு வகைகளை எழுதுக, பசுங்கனிக மரபணு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்கொண்டு வெளியுணர்க, உவர் சதுப்பு நில தாவரங்களில் ஏதேனும் 5 புறத்தோற்ற பண்புகளை வரிசைப்படுத்து, நீர் பற்றாக்குறையினை தீர்வை ஆலோசித்து அதன் நன்மைகளை விளக்கவும், தாவர திசு வளர்ப்பின் முக்கியத்துவங்களை எழுதுக, தாங்கி கடத்தியற்ற மரபணு மாற்ற முறையை விவரி, சிதைத்தல் செயல்முறையின் பல்வேறு படிநிலைகளை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான பாட்னி தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 பாட்னி எக்ஸாமுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.